சீக்கிரம் வீட்டிற்கு வா. சீக்கிரம் வீட்டுக்கு வா இதான் சென்டென்ஸ். இதை 3 விதமாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட், கம் ஹோம் ஏர்லி. கம் ஹோம் ஏர்லி. ஏர்லினாலும் சீக்கிரம் தான். கம் ஹோம் குவிக்லி. கம் ஹோம் குவிக்லி அதனாலும் சீக்கிரம் தான். கம் ஹோம் சூன். கம் ஹோம் சூன் அதனாலும் சீக்கிரம் தான். வீட்டுக்கு சீக்கிரம் வா. ஓகேவா? இது 3 விதமாகவும் சொல்லலாம். எனக்கு தலை சுற்றலாக இருக்கிறது. எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, எனக்கு மயக்கமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஃபீல் டிஸ்ஸி. ஐ ஃபீல் டிஸ்ஸி. ஓகேவா? ஐ ஃபீல் டிஸ்ஸி. டிஸ்ஸினா தலை சுற்றலாக இருக்கிறது, மயக்கமாக இருக்கிறது, அதுக்கு ஐ ஃபீல் டிஸ்ஸி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் நீ ஸ்கூலில் கற்றுக்கொள்கிறாயா? இப்போ அம்மாலாம் கேட்பாங்க இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் ஸ்கூலில் இதான் உனக்கு கற்று தராங்களா, ஸ்கூலில் இதான் நீ கற்றுக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா இஸ் திஸ் வாட் யூ ஆர் லேர்னிங் இன் த ஸ்கூல்? இஸ் திஸ் வாட் யூ ஆர் லேர்னிங் இன் த ஸ்கூல்? இஸ் திஸ் வாட் யூ ஆர் லேர்னிங் அப்படின்னா இதான் நீ கற்றுக்கிறியா? இன் த ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலில். இஸ் திஸ் வாட் யூ ஆர் லேர்னிங் இன் த ஸ்கூல்? ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் இது ரிலேட்டடாக பார்க்கலாம். இதுதான் உங்கள் ஆசிரியர் உனக்கு ஸ்கூலில் சொல்லி தருகிறாரா? இதான் உங்கள் டீச்சர் உனக்கு ஸ்கூலில் சொல்லித்தராங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அம்மாலாம் கேட்பாங்க இல்லையா, உங்கள் டீச்சர் இதான் சொல்லித்தராங்களா, உங்கள் மிஸ்ஸு தான் சொல்லித்தராங்களான்னு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா இஸ் திஸ் வாட் யுவர் டீச்சர் டீச்சிங் இன் த ஸ்கூல்? இஸ் திஸ் வாட் யுவர் டீச்சர் டீச்சிங் இன் த ஸ்கூல்? இஸ் திஸ் வாட் யுவர் டீச்சர் டீச்சிங் அப்படின்னா இதுதான் உங்கள் டீச்சர் சொல்லித்தராங்களா, கற்றுத்தராங்களா? இன் த ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலில். இஸ் திஸ் வாட் யுவர் டீச்சர் டீச்சிங் இன் த ஸ்கூல்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய ஷூ லேஸை கட்ட முடியாதா? உன்னோட ஷூ லேஸ் உன்னால் கட்ட முடியாதா அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா காண்ட் யூ டை யோர் ஷூ லேஸ்? காண்ட் யூ டை யோர் ஷூ லேஸ்? ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் பள்ளிக்கு செல்ல முடியாது என்று சொல்கிறாய்? ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா why are you saying that you don't go to school? why are you saying that you don't go to school? why are you saying அப்படின்னா ஏன் சொல்கிற, என்னது that you don't go to school, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு. why are you saying that you don't go to school? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் பள்ளிக்கூடம் செல்ல அழுகிறாய்? இப்போ சின்ன பிள்ளைங்களாம் அழுதாங்கன்னா ஏன் ஸ்கூலுக்கு போகிற அழுகிற, யாராச்சும் ஏதாவது சொல்கிறாங்களா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா why are you crying to go to school? why are you crying to go to school? why are you crying அப்படின்னா ஏன் அழுகிற, எதுக்கு? to go to school, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. why are you crying to go to school? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வெளியில் இருட்டாக இருக்குது, பார்த்து பத்திரமா நடந்து வா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இட் இஸ் டார்க் அவுட் சைட், ஸோ வாக் கேர்ஃபுல்லி. இட்ஸ் டார்க் அவுட் சைட், ஸோ வாக் கேர்ஃபுல்லி. இட்ஸ் டார்க் அவுட் சைட் அப்படின்னா வெளியில் இருட்டாக இருக்குது, ஸோ வாக் கேர்ஃபுல்லி அப்படின்னா பத்திரமா நடந்து வா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வர வரையும் நான் எதையும் சாப்பிட மாட்டேன். நீ வர வரையும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், நீ வந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ won't eat anything until you come. I won't eat anything until you come. I won't eat anything அப்படின்னா நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். until you come அப்படின்னா நீ வர வரையும். I won't eat anything until you come. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என் சடையை இழுக்காதே என்று உன்னிடம் பல முறை கூறியிருக்கிறேன். என்னோட முடியை இழுக்காதுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? யாராவது நம்ம ஜடையை பிடிச்சி இழுத்தாங்கன்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஹவ் டோல்ட் யூ மெனி டைம்ஸ் நாட் டு புல் மை பிரைட். ஐ ஹவ் டோல்ட் யூ மெனி டைம்ஸ் நாட் டு புல் மை பிரைட். பிரைட் அப்படின்னா ஜடை அப்படின்னு அர்த்தம். ஸோ புல் மை பிரைட் அப்படின்னா ஜடையை இழுக்கிறது. ஓகேவா? ஸோ ஐ ஹவ் டோல்ட் யூ மெனி டைம்ஸ், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என்னது நாட் டு புல் மை பிரைட், என்னோட ஜடையை இழுக்காது அப்படின்னு. ஓகேவா? ஐ ஹவ் டோல்ட் யூ மெனி டைம்ஸ் நாட் டு புல் மை பிரைட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னுடைய கையை முறுக்கி விட்டான். அவன் என்னோட கையை முறுக்குனான், அவன் என் கையை முறுக்கிட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா he twisted my hands. he twisted my hands. twist அப்படின்னா முறுக்கிறது. ஓகேவா? ஸோ twisted அப்படின்னா முறுக்கிட்டான். he twisted my hands, என்னோட கையை முறுக்கிட்டான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அங்கு இருக்கும் துணிகள் எல்லாம் நன்றாக இருக்கும், எனவே நான் எப்போதும் அங்கு தான் செல்வேன். இப்போ ஏதோ ஒரு கடைக்கு ட்ரெஸ் வாங்க ரெகுலராக ஒரு கடைக்கு போகிறோன்னா நான் வந்து அந்த கடையில் தான் ட்ரெஸ் வாங்குவேன், அங்கே ட்ரெஸ்லாம் நல்லாயிருக்கும், அதனால் நான் அங்கே தான் எப்பயுமே போவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். த clothes there are so good, that's why I always go there. The clothes there are so good, that's why I always go there. The clothes there are so good அப்படின்னா அங்கே இருக்கிற துணிலாம் நல்லாயிருக்கும், that's why அதனால தான் I always go there, நான் எப்போயும் அங்கே போவேன். ஓகேவா? The clothes there are so good, that's why I always go there. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னிடம் சொல்லாமல் அவர்கள் திடீரென்று வந்துவிட்டனர். என்கிட்ட சொல்லாமல் அவங்க திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா
they came home suddenly without telling me. they came home suddenly without telling me. they came home suddenly அப்படின்னா அவங்க திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. without telling me அப்படின்னா என்கிட்ட சொல்லாமல். they came home suddenly without telling me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டு பார்த்த சென்டென்ஸை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். அது என்னென்னா all of a sudden they came to my house without telling me. all of a sudden they came to my house without telling me. all of a sudden they came to my house அப்படின்னா அவங்க திடீர்னு என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வித்தவுட் டெல்லிங் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லாமல். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா வாட் மேட்டர் ஆர் யூ டாக்கிங் அபவுட். வாட் மேட்டர் ஆர் யூ டாக்கிங் அபவுட். வாட் மேட்டர் ஆர் யூ டாக்கிங் அபவுட். வாட் மேட்டர் அப்படின்னா என்ன விஷயம், ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னா நீங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயத்தை பற்றி நீங்களாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகேவா. லாஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை தவிர சொல்வதற்கு வேறொன்றும் இல்லை. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இதை தவிர சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் there is nothing to say. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் there is nothing to say. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அப்படின்னா இதை தவிர, there is nothing to say அப்படின்னா சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். அது எப்படின்னா other than this there is nothing to say. other than this there is nothing to say. other than this அப்படின்னாலும் இதை தவிர. ஓகேவா. நான் சமைப்பதற்காக நேற்று சில காய்கறிகள் வாங்கினேன். நான் சமைக்கிறதுக்காக நேற்று கொஞ்சம் காய் வாங்கினேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நினைத்ததை விட இது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நான் நினச்சதை விட இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா இட்ஸ் மச் மோர் தென் ஐ தாட். இட்ஸ் மச் மோர் தென் ஐ தாட். இட்ஸ் மச் மோர் அப்படின்னா இது வந்து நிறையா இருக்குது. தென் ஐ தாட் அப்படின்னா நான் நினச்சதை விட இது நிறையா இருக்குது, ரொம்ப நிறையா இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா நான் நினைத்ததை விட இது நன்றாக இருக்கிறது. நான் நினச்சதை விடவே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இட்ஸ் பெட்டர் தென் ஐ தாட். இட்ஸ் பெட்டர் தென் ஐ தாட். இட்ஸ் பெட்டர் அப்படின்னா இது வந்து நல்லா இருக்குது. தென் ஐ தாட் அப்படின்னா நான் நினச்சதை விட இது நல்லா இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அடிக்கடி இங்கு வருவதால் விலையை குறைத்து கொள்ளுங்கள். நான் அடிக்கடி இங்கே தான் வருவேன், அதனால் ரேட்டை கம்மி பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்க ஒரு ஷாப்புக்கு போகிறோம், அங்கே போய்ட்டு நான் அடிக்கடி இங்கே தான் வருவேன், இங்கே தான் எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுப்பேன், ரேட்டை கம்மி பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கிவ் மீ a discount because I come here often. give me a discount because I come here often. give me a discount அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி, டிஸ்கவுண்ட்னா என்ன, கம்மி பண்ணுறது. ஸோ ரேட்டை கம்மி பண்ணுறது தான் டிஸ்கவுண்ட். ஸோ கிவ் மீ a discount அப்படின்னா ரேட்டை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐ கம் ஹியர் ஆஃபன், நான் அடிக்கடி இங்கே தான் வருவேன். ஓகேவா. கிவ் மீ a discount because I come here often. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாடல் ட்ரெஸ்ஸில் வேறு கலர் இருக்கிறதா. இப்போ நம்ம ட்ரெஸ் கடைக்கு போகிறோம், இப்போ அங்கே ஒரு மாடல் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் கலர் பிடிக்காது. ஸோ இந்த மாடலில் வேறு கலர் இருக்கா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா இஸ் தேர் another color in this model. இஸ் தேர் another color in this model. இஸ் தேர் another color அப்படின்னா வேறு கலர் இருக்கா. in this model, இந்த மாடலில். இஸ் தேர் another color in this model. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இந்த சட்டை பிடித்திருக்கிறது, ஆனால் இந்த நிறம் பிடிக்கவில்லை. எனக்கு இந்த ஷர்ட்டு பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த கலர் பிடிக்கல, அதனால் வேறு கலர் இருக்கான்னு கேளுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா ஐ லைக் திஸ் ஷர்ட் பட் ஐ டோன்ட் லைக் த கலர். ஐ லைக் திஸ் ஷர்ட் பட் ஐ டோன்ட் லைக் த கலர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த கடையில் விலை அதிகமாக இருக்கிறது. இந்த கடையில் விலைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கடையில் எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா த ப்ரைஸஸ் ஆர் very high in this shop. The prices are very high in this shop. ஸோ இந்த கடையில் விலைலாம் அதிகமாக இருக்குது. ஓகேவா. இதுவே இந்த கடையில் விலைலாம் நல்லா இருக்கும், விலைலாம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா the prices are reasonable in this shop. The prices are reasonable in this shop. ஸோ prices are reasonable அப்படின்னா இந்த கடையில் விலைலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும், அது மாதிரி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த பேண்ட் எனக்கு கட்டையாக இருக்கிறது. இந்த பேண்ட் எனக்கு கட்டையாக இருக்குது, இந்த பேண்ட் எனக்கு ஷார்ட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா தீஸ் பேண்ட்ஸ் ஆர் அ பிட் ஷார்ட் ஃபார் மீ. தீஸ் பேண்ட்ஸ் ஆர் அ பிட் ஷார்ட் ஃபார் மீ. ஸோ இந்த பேண்ட் எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, குட்டையாக இருக்குது, கட்டையாக இருக்குது, அது மாதிரி. ஓகேவா. இதுவே இந்த பேண்ட்டு எனக்கு
நீளமாக இருக்குது, ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பேண்ட் எனக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், தீஸ் பேண்ட்ஸ் ஆர் அ பிட் லாங் ஃபார் மீ. தீஸ் பேண்ட்ஸ் ஆர் அ பிட் லாங் ஃபார் மீ. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, இந்த ட்ரெஸ் எனக்கு அளவு சரியாக இல்லை. இந்த ட்ரெஸ்ஸோட அளவு எனக்கு சரியாக இல்லை, லூஸாக இருக்குது, இல்லை டைட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, திஸ் ட்ரெஸ் இஸ் நாட் ஃபிட் ஃபார் மீ. திஸ் ட்ரெஸ் இஸ் நாட் ஃபிட் ஃபார் மீ. ஸோ நாட் ஃபிட் அப்படின்னா எனக்கு வந்து அளவுக்கு வந்து கரெக்டாக இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் எங்கு பணம் செலுத்த வேண்டும். இப்போ கடைக்கு போய்ட்டோம், ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு பில் பே பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை எங்கே பில் பே பண்ணணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, வேர் ஷுட் ஐ பே த பில். வேர் ஷுட் ஐ பே த பில். எங்கன்னா பில்லு பே பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வாங்கிய துணிகளை எங்கு வாங்கி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ட்ரெஸ்லாம் பில் பே பண்ண கொடுத்துட்டு ஒரு இடத்துல போய் ட்ரெஸ்லாம் வாங்குவோம் இல்லையா. ஸோ அதை எங்கே போய் நான் என் ட்ரெஸ்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, வேர் ஷுட் ஐ கலெக்ட் த ட்ரெஸ்ஸஸ் ஐ பாட். வேர் ஷுட் ஐ கலெக்ட் த ட்ரெஸ்ஸஸ் ஐ பாட். நான் வாங்கின ட்ரெஸ். வேர் ஷுட் ஐ கலெக்ட் த ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் எங்கே வாங்கிக்கணும். எந்த ட்ரெஸ்ஸை, வேர் ஷுட் ஐ கலெக்ட் த ட்ரெஸ்ஸஸ் ஐ பாட். நான் வாங்கின ட்ரெஸ்ஸை எங்கே வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பணம் செலுத்தும் இடம் எங்கே இருக்கிறது என்று சொல்ல முடியுமா. இப்போ வந்து கடையில் உள்ளவங்க அங்கே நின்றுட்டு இருந்தாங்கன்னா பில் பே பண்ணுற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, கேன் யூ டெல் மீ வேர் த பில்லிங் கவுண்டர் இஸ். கேன் யூ டெல் மீ வேர் த பில்லிங் கவுண்டர் இஸ். கேன் யூ டெல் மீ அப்படின்னா சொல்ல முடியுமா. என்னது, வேர் த பில்லிங் கவுண்டர் இஸ். பில் பண்ணுற இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பணம் செலுத்தும் இடம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது. அங்கு பணத்தை செலுத்தி உங்கள் துணிகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க இல்லையா ரிட்டனுக்கு, பில் பே பண்ணுற இடம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, அங்கே போய் பணம் கட்டிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, த பில்லிங் கவுண்டர் இஸ் ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் யூ கேன் பே அண்ட் கலெக்ட் யுவர் ட்ரெஸ்ஸஸ் தேர். த பில்லிங் கவுண்டர் இஸ் ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னா பில் பே பண்ணுற இடம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அண்ட் யூ கேன் பே அண்ட் கலெக்ட் யுவர் ட்ரெஸ்ஸஸ் தேர். நீங்கள் வந்து அங்கேயே நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட்டு சென்டென்ஸ், இதை விட குறைந்த விலையில் காமியுங்கள். நம்ம வந்து ட்ரெஸ் வந்து இப்போ காமிச்சிட்ருப்பாங்க, இதை விட இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியில் காமிங்க அப்படிலாம் கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா, ஷோ அட் அ லோவர் ப்ரைஸ் தென் திஸ். ஷோ அட் அ லோவர் ப்ரைஸ் தென் திஸ். ஷோ அட் அ லோவர் ப்ரைஸ் அப்படின்னா கம்மி விலையில் காமிங்க. தென் திஸ் அப்படின்னா இதை விட கம்மி விலையில் காமிங்க. ஷோ அட் அ லோவர் ப்ரைஸ் தென் திஸ். ஓகேவா. இப்போ வந்து நீங்கள் ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு நிறையா ரேக்கில் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் ஒரு ட்ரெஸ்ஸை காமிச்சு அந்த ட்ரெஸ்ஸை காமிங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை காமியுங்கள். ஸோ இதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ட்ரெஸ்ஸை காமியுங்கள். நம்ம ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை காமிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் சென்டென்ஸ். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஷோ மீ தட் ட்ரெஸ். ஷோ மீ தட் ட்ரெஸ். ஷோ மீ தட் ட்ரெஸ். ஷோ மீ அப்படின்னா காமிங்க, எனக்கு காமிங்க என்னதை, அந்த ட்ரெஸ்ஸை. ஸோ தட் ட்ரெஸ். ஷோ மீ தட் ட்ரெஸ். ஓகேவா. உன்னால் இதை ஒழுங்காக செய்ய முடியுமா. இதை உன்னால் ஒழுங்காக பண்ண முடியுமா, இதை பண்ணிடுவியா அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, கேன் யூ டூ திஸ் ப்ராப்பர்லி. கேன் யூ டூ திஸ் ப்ராப்பர்லி. கேன் யூ டூ திஸ் அப்படின்னா உங்களால் இதை பண்ண முடியுமா. கேன் யூ டூ திஸ் ப்ராப்பர்லி அப்படின்னா உங்களால் இதை ஒழுங்காக பண்ண முடியுமா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை தேடி யாராவது வந்தால் சிறிது நேரம் காத்திருக்க சொல்லுங்கள். என்னை தேடி யாராச்சும் வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். இஃப் சம் ஒன் கம்ஸ் ஃபார் மீ டெல் தெம் டு வெயிட் ஃபார் அ வைல். இஃப் சம் ஒன் கம்ஸ் ஃபார் மீ டெல் தெம் டு வெயிட் ஃபார் அ வைல். இஃப் சம் ஒன் கம்ஸ் ஃபார் மீ அப்படின்னா என்னை தேடி யாராவது எனக்காக யாராச்சும் வந்தாங்கன்னா டெல் தெம் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். என்னது, டு வெயிட் ஃபார் அ வைல். ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்சம் நேரம், டு வெயிட் காத்திருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா. இஃப் சம் ஒன் கம்ஸ் ஃபார் மீ டெல் தெம் டு வெயிட் ஃபார் அ வைல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னை தேடி வந்தால் அவனிடம் நாளைக்கு வர சொல்லுங்கள். என்னை தேடி அவன் வந்தானா நாளைக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இஃப் ஹி கம்ஸ் ஃபார் மீ டெல் ஹிம் டு கம் டுமாரோ. இஃப் ஹி கம்ஸ் ஃபார் மீ டெல் ஹிம் டு கம் டுமாரோ. இஃப் ஹி கம்ஸ் ஃபார் மீ அப்படின்னா அவன் வந்து என்னை தேடி வந்தா, அவன் எனக்காக வந்தா, டெல் ஹிம் அவன்கிட்ட சொல்லுங்கள், டு கம் டுமாரோ நாளைக்கு வர சொல்லி. ஓகேவா. இஃப் ஹி கம்ஸ் ஃபார் மீ டெல் ஹிம் டு கம் டுமாரோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் வருகிறாளா இல்லையா என்று பார்க்கலாம். அவள் வராளா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அவள் வராளா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, லெட் சி வெதர் ஷீ கம்ஸ் ஆர் நாட்.
லெட்ஸ் see whether she comes or not. லெட்ஸ் see அப்படின்னா பார்க்கலாம். என்னது whether she comes or not, அவள் வராளா இல்லையான்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவள் என்னை பற்றி என்ன சொல்கிறாள் என்று பார்க்கலாம். அவள் என்னை பற்றி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி அவள் என்னை பற்றி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, லெட்ஸ் see what she says about me. let's see what she says about me. let's see அப்படின்னா பார்க்கலாம். என்னது what she says about me, அவள் என்னை பற்றி என்ன சொல்கிறான்னு. ஓகேவா? let's see what she says about me. இதுவே அவன் எனக்கு கால் பண்ணுறானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, let's see whether he calls me or not. let's see whether he calls me or not. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. அவளுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது, என்னன்னே தெரில, அவளுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, she doesn't like me at all. she doesn't like me at all. she doesn't like me அப்படின்னா அவளுக்கு என்ன பிடிக்காது, at all அப்படின்னா பிடிக்கவே பிடிக்காது. she doesn't like me at all. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் என்று தெரியவில்லை, அவளுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்கவில்லை. ஏன்னே தெரில, அவளுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்கல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, I don't know why she doesn't like me at all. I don't know why she doesn't like me at all. I don't know why அப்படின்னா எனக்கு ஏன்னு தெரியல. என்னது she doesn't like me at all, அவளுக்கு என்னை பிடிக்கவே இல்லை. ஓகேவா? ஏன் பிடிக்கலன்னு, I don't know why she doesn't like me at all. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் வேலை எனக்கு பிடிக்காததால் நான் புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் இப்போ பண்ணுற வேலை எனக்கு பிடிக்கல, அதனால் ஒரு புதிய வேலை புதுசாக ஒரு வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ டோன்ட் லைக் மை கரண்ட் ஜாப், ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் அ நியூ ஜாப். ஐ டோன்ட் லைக் மை கரண்ட் ஜாப் அப்படின்னா நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்க வேலை எனக்கு பிடிக்கல, ஸோ அதனால் ஐ எம் லுக்கிங் ஃபார் அ நியூ ஜாப் ஆர் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் அ நியூ ஜாப். ஓகேவா? நான் ஒரு புதிய வேலை தேடிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்களுடைய சண்டையில் தலையிடுவது உனக்கு நல்லதல்ல. அவங்க இன்றைக்கி சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க, அவங்க சண்டையில் போய் நீ தலையிடாத உனக்கு நல்லதில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ டு கெட் இன்வால்வ்ட் இன் தேர் குவாரல்ஸ். இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ டு கெட் இன்வால்வ்ட் இன் தேர் குவாரல்ஸ். இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ அப்படின்னா உனக்கு நல்லதில்லை. இது டு கெட் இன்வால்வ்டு, அவங்களோட சண்டையில் போய் நீ இன்வால்வ் ஆகுது, நீ தலையிடுறது, நீ மூக்க நுழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு இதில் இன் தேர் குவாரல்ஸ், அவங்களோட சண்டையில். இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ டு கெட் இன்வால்வ்ட் இன் தேர் குவாரல்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அவள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அவளுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, she didn't say a single word to me. she didn't say a single word to me. she didn't say அப்படின்னா அவள் சொல்லலை. என்னது a single word, ஒரு வார்த்தை கூட, to me அப்படின்னா என்கிட்ட. she didn't say a single word to me. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை கனவில் கூட காண மாட்டேன். நான் இதை கனவுல கூட இப்படி நான் காண மாட்டேன், இது கனவு கூட காண மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இப்படி நடக்கும் நான் கனவு கூட காண மாட்டேன், கனவுல கூட நான் நினச்சி பார்க்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஐ வுடன்ட் ஈவன் ட்ரீம் ஆஃப் இட். ஐ வுடன்ட் ஈவன் ட்ரீம் ஆஃப் இட். ஐ வுடன்ட் ஈவன் அப்படின்னா நான் பண்ணவே மாட்டேன். என்னது ட்ரீம் ஆஃப் இட், அதை பற்றி கனவு கூட காண மாட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ சாயங்காலம் வீட்டில் இருப்பியா, நீ ஈவினிங் வீட்டில் இருப்பியா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, வில் யூ ஸ்டே அட் ஹோம் இன் த ஈவினிங். வில் யூ ஸ்டே அட் ஹோம் இன் த ஈவினிங். வில் யூ ஸ்டே அப்படின்னா நீ இருப்பியா, நீ தங்கி இருப்பியா, வீட்டில் இருப்பியா. அட் ஹோம் அப்படின்னா வீட்டில், ஸோ நீ வீட்டில் இருப்பியா எப்போ, சாயங்காலம். ஓகேவா? ஸோ இன் த ஈவினிங், வில் யூ ஸ்டே அட் ஹோம் இன் த ஈவினிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாளை நீ எங்கே இருப்பாய். நாளைக்கு நீ எங்கே இருப்ப அப்படின்னு கேட்போம் இல்லையா? நான் ஒன்று பார்க்கணும், நாளைக்கு எங்கே இருப்ப அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, வேர் வில் யூ பி டுமாரோ. வேர் வில் யூ பி டுமாரோ. வேர் வில் யூ பி டுமாரோ அப்படின்னா நீ நாளைக்கு எங்கே இருப்ப. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாளை நீ எங்கே இருப்பாய் என்று கூறினால் நான் உன்னை பார்க்க வருவேன். நாளைக்கு நீ எங்கே இருப்ப, நான் உன்னை மீட் பண்ணணும், நாளைக்கு நீ எங்கே இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் உன்னை பார்க்கறதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இஃப் யூ டெல் மீ வேர் யூ வில் பி டுமாரோ ஐ வில் கம் டு மீட் யூ. இஃப் யூ டெல் மீ வேர் யூ வில் பி டுமாரோ ஐ வில் கம் டு மீட் யூ. இஃப் யூ டெல் மீ என்கிட்ட சொன்னா என்னது, வேர் யூ வில் பி டுமாரோ, நாளைக்கு எங்கே இருப்பேன்னு. ஐ வில் கம் டு மீட் யூ, நான் உன்னை பார்க்கறதுக்கு வருவேன். இஃப் யூ டெல் மீ வேர் யூ வில் பி டுமாரோ ஐ வில் கம் டு மீட் யூ. லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வழியை மறந்து வெகு தூரம் சென்று விட்டேன். நான் வழியை மறந்துட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், எங்கே போனேன்னு தெரில, நான் வழியை மறந்துட்டு ரொம்ப தூரமாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ லாஸ்ட் மை வே அண்ட் வென்ட் டூ ஃபார். ஐ லாஸ்ட் மை வே அண்ட் வென்ட் டூ ஃபார். ஐ லாஸ்ட் மை வே அப்படின்னா நான் வந்து வழியை மறந்துட்டேன், எப்படி போகணுன்ற வழியை மறந்துட்டேன். அண்ட் வென்ட் டூ ஃபார், ரொம்ப தூரம் போயிட்டேன். ஓகேவா? நாளைக்கு நீ வீட்டில் இருப்பாயா, நாளைக்கு நீ வீட்டில் இருப்பியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உன் குரலை குறைத்து பேசு, ஏன் இப்படி கத்துற, வாய்ஸை கம்மி பண்ணி பேசு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் பேசலான்னா லோவர் யுவர் வாய்ஸ் அண்ட் ஸ்பீக். லோவர் யுவர் வாய்ஸ் அண்ட் ஸ்பீக். லோவர் யுவர் வாய்ஸ் அப்படின்னா உன்னோட வாய்ஸை கம்மி பண்ணு, உன்னோட குரலை கம்மி பண்ணு. அண்ட் ஸ்பீக் அப்படின்னா பேசு, உன்னோட வாய்ஸை கம்மி பண்ணி பேசு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கத்தாதே, குரலை குறைத்து பேசு. ஏன் இப்படி கத்துற, கத்தாமல் வாய்ஸை கம்மியாக பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் பேசலான்னா டோன்ட் ஷவுட், கீப் யுவர் வாய்ஸ் டவுன். டோன்ட் ஷவுட், கீப் யுவர் வாய்ஸ் டவுன். கத்தாத, உன்னோட வாய்ஸை கம்மி பண்ணு. ஓகேவா? ஸோ டோன்ட் ஷவுட், கீப் யுவர் வாய்ஸ் டவுன். இப்போது நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லா துணிகளும் காற்றில் அடித்து சென்று விட்டது. எல்லா காற்று செம்மையாக அடிச்சிச்சா, அதில் எல்லா துணியும் பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஆல் த clothes were blown away by the wind. All the clothes were blown away by the wind. All the clothes were blown away அப்படின்னா எல்லா துணியும் பறந்து போயிடுச்சு. by the wind அப்படின்னா காற்றுனால, காற்றடிச்சதுனால எல்லா துணியும் பறந்து போயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய சட்டை வெளுத்து போய்விட்டது. இந்த சட்டை இப்போ தான் வாங்கினேன், அதுக்குள்ளே இது கலர் மாறி போயிடுச்சு, கலர் போயிடுச்சு, வெளுத்து போயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா the color of my shirt has faded. The color of my shirt has faded. Faded அப்படின்னா வெளுத்து போகிறதுக்கு faded, fade அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the color of my shirt அப்படின்னா என்னோட சட்டையோட கலரு. has faded அப்படின்னா வெளுத்து போயிடுச்சு, என்னோட சட்டை கலரு வெளுத்து போயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை எங்கோ பார்த்திருக்கிறேன், ஆனால் என்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எங்கன்னு எனக்கு நினைவுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஹவ் சீன் யூ சம்வேர் பட் ஐ காண்ட் ரீகலெக்ட். ஐ ஹவ் சீன் யூ சம்வேர் பட் ஐ காண்ட் ரீகலெக்ட். ஐ ஹவ் சீன் யூ சம்வேர் அப்படின்னு நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன், பட் ஆனால் ஐ காண்ட் ரீகலெக்ட். ரீகலெக்ட் அப்படின்னா நினைவுக்கு கொண்டு வருது. ஓகேவா? ஸோ ஐ காண்ட் ரீகலெக்ட் அப்படின்னா என்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியலை. ஐ ஹவ் சீன் யூ சம்வேர் பட் ஐ காண்ட் ரீகலெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சிக்கன் மட்டுமல்ல மட்டனும் சாப்பிடுவேன். நான் வந்து சிக்கன் மட்டும் இல்லை, மட்டன் கூட சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஈட் நாட் ஓன்லி சிக்கன் பட் ஆல்சோ மட்டன். ஐ ஈட் நாட் ஓன்லி சிக்கன் பட் ஆல்சோ மட்டன். ஐ ஈட் அப்படின்னா நான் சாப்பிடுவேன். என்னது? நாட் ஓன்லி சிக்கன், சிக்கன் மட்டும் இல்லை, பட் ஆல்சோ மட்டன், மட்டனும் சாப்பிடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் மட்டும் அல்லாமல் அவனுடைய குடும்பமும் என்னுடைய வீட்டிற்கு வந்தனர். அவன் மட்டும் இல்லை, அவன் வருவான்னு பார்த்தா அவனோட ஹோல் ஃபேமிலியுமே வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நாட் ஒன்லி ஹிம் பட் ஆல்சோ ஹிஸ் ஃபேமிலி கேம் டு மை ஹோம். நாட் ஒன்லி ஹிம் பட் ஆல்சோ ஹிஸ் ஃபேமிலி கேம் டு மை ஹோம். நாட் ஒன்லி ஹிம் அப்படின்னா அவன் மட்டும் இல்லை, பட் ஆல்சோ ஹிஸ் ஃபேமிலி அவனுடைய குடும்பமும் கேம் டு மை ஹவுஸ் என்னோட வீட்டுக்கு வந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எந்த சண்டையும் இங்கே நடக்கக்கூடாது. இங்கே எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கணும், எந்த சண்டையுமே நடக்கக்கூடாது, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நோ குவாரல் ஷுட் ஹேப்பன் ஹியர். நோ குவாரல் ஷுட் ஹேப்பன் ஹியர். நோ குவாரல் அப்படின்னா எந்த சண்டையுமே இருக்கக்கூடாது. ஷுட் ஹேப்பன் ஹியர் அப்படின்னா நடக்கக்கூடாது, இங்கே எந்த சண்டையுமே நடக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதிர்ஷ்டவசமாக ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு, நல்ல வேலை அங்கே எதுவும் ஒரு அசம்பாவிதம்லாம் நடக்கலை, அங்கே எதுவும் நடக்கலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். லக்கிலி நத்திங் ஹேப்பன்ட். லக்கிலி நத்திங் ஹேப்பன்ட். லக்கிலி அப்படின்னா அதிர்ஷ்டவசமாக. ஓகேவா? அது மாதிரி சொல்லுவோம்ல, நல்ல வேலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு லக்கிலி நத்திங் ஹேப்பன்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதிர்ஷ்டவசமாக ரயில் லேட்டாக வந்ததால் நான் தவற விடவில்லை. என்னோட நல்ல நேரம் ட்ரெயின் லேட்டாக வந்துச்சு, அதனால நான் மிஸ் பண்ணாமல் போயிட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஃபார்ச்சுனேட்லி த ட்ரெயின் வாஸ் லேட் ஸோ ஐ டிடன்ட் மிஸ் இட். ஃபார்ச்சுனேட்லி த ட்ரெயின் வாஸ் லேட். அதிர்ஷ்டவசமாக என் நேரம்னு பார்த்து ட்ரெயின் வந்து லேட்டாக வந்துச்சு, ஸோ அதனால் ஐ டிடன்ட் மிஸ் இட், நான் அதை வந்து மிஸ் பண்ணல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அயன் பண்ணும்போது சட்டை பொசுங்கி விட்டது. அயன் பண்ணுறப்ப சட்டை பொசுங்கிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா
The shirt got burnt while ironing. The shirt got burnt while ironing. Burnt அப்படின்னா கருகி போயிடுச்சு, பொசுங்கி போயிடுச்சு. ஓகேவா? The shirt got burnt அப்படின்னா சட்டை பொசுங்கிடுச்சு. எப்போ அயன் பண்ணுறப்ப? while ironing. The shirt got burnt while ironing. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு பதிலாக நான் அவனை அனுப்பினேன். எனக்கு பதிலாக நான் அவனை போக சொன்னேன், நான் எனக்கு பதிலாக அவனை அனுப்பினேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா I sent him instead of me. I sent him instead of me. I sent him. sent அப்படின்னா நான் அனுப்பினேன், him அப்படின்னா நான் அவனை அனுப்பினேன். instead of me எனக்கு பதிலாக, insteadனா பதிலாக. ஓகேவா? I sent him instead of me எனக்கு பதிலாக நான் அவனை அனுப்பினேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை மிகவும் நம்பினேன். நான் உன்னை ரொம்ப நம்பினேன், ஆனால் நீ என்னை ஏமாத்திட்ட அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா I trusted you so much. I trusted you so much. I trusted you அப்படின்னா நான் ஒன்று நம்பினேன். so much அப்படின்னா ரொம்ப, நான் ஒன்று ரொம்ப நம்பினேன். ஓகேவா? ட்ரஸ்ட் அப்படின்னா நம்புறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனிடம் இதை பற்றி சொன்னதே இல்லை. நான் இதை பற்றி அவன்கிட்ட சொன்னதே இல்லை, இதுவரையும் நான் இதை பற்றி அவன்கிட்ட சொன்னதே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா I never told him about this. I never told him about this. I never told him அப்படின்னா நான் அவன்கிட்ட சொன்னதே இல்லை. இதை பற்றி அப்படிங்கிறதுக்கு about this. I never told him about this. நான் இதை பற்றி அவன்கிட்ட சொன்னதே இல்லை. ஓகேவா? லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் கோபப்படுவான், எனவே நான் இதை அவனிடம் சொல்ல முடியாது. இதை நான் அவன்கிட்ட சொன்னேன்னா அவன் கோபப்படுவான், அதனால நான் இதை அவன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா he will get angry, so I can't tell him this. He will get angry, so I can't tell him this. He will get angry அப்படின்னா அவன் கோவப்படுவான். ஸோ அதனால் I can't tell him this, என்னால் இதை அவன்கிட்ட சொல்ல முடியாது. He will get angry, so I can't tell him this. இதை என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியாது. ஓகேவா? வாய்ப்பை பயன்படுத்திக்கொள், வர வாய்ப்பை பயன்படுத்திக்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறந்துடாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.